சசி பிரியாஸ் குக்கிங் சேனல். ஸோ இன்றைக்கி vlogல வந்து மட்டன் குடல் வறுவல் இல்லை பெரட்டல் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி குடல் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா குடலில் இருக்கிற கசடெல்லாம் இப்படி கை வச்சு எடுக்கணும். எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நல்லா குடலில் இருக்க கசடு எல்லாமே எடுத்துடணும். இல்லைன்னா இந்த வருங்க தெரியுதா? அப்படியே க்ளீன் பண்ணி எடுக்கணும். வரமிளகா, ஜீரகம், மிளகு, பூண்டு, இஞ்சி, சோம்பு மிக்சியில் போட்டாச்சு. மிக்சியில் அடிச்சுட்டு குடல் பெரட்டலுக்கு குடல் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஒரு கடாய் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 10லிருந்து 15 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு இது நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதும் இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற குடல் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் நல்லா சேர்த்துட்டு, எப்போவுமே குடல் வந்து க்ளீன் பண்ணி நீங்கள் போட்டாலுமே அந்த வாசம் வந்து இருக்கும், அந்த கவுச்ச வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கடாயிலே வந்து நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். வதக்கிட்டு தான் நம்ம இதை வந்து உங்களுக்கு இதிலேயே வெந்துடும் அப்படின்னா அப்படியே கடாயிலே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைன்னா குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணி இது கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு வச்சுருக்கிற பேஸ்ட்டெல்லாம் இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்திட்டு கொஞ்சம் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் கல்லுப்பு வந்து இது கூட தேவையான அளவு வந்து சேர்த்துடலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நான் வந்து குக்கரில் ஒரு 5லிருந்து 6 விசில் வந்து விட போகிறேன். ஏன்னா மட்டன் குடல் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும், வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதை குக்கரில் வந்து மாற்றி ஒரு 5லிருந்து 6 விசில் விட்டுக்கலாம். இது கூட நான் வந்து ஒரு சுவரொட்டியும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் 1லிருந்து 2 டம்ளர் தண்ணியும் இதுக்கு ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 6 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்குங்க குடல். இதை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இது வந்து அப்படியே நல்லா கடாயில் வந்து மாற்றி அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா ஒரு ஃப்ரை மாதிரி நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம கடாயில் அப்படியே வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா குடல் வந்து அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா ஃப்ரை மாதிரி ஆயிரும். பெப்பர் வேணும் அப்படின்னா பெப்பர் போட்டுக்கலாம் நீங்கள். நல்ல ஒரு பெப்பர் ஃப்ரை மாதிரி ஆயிரும், குடல் பெப்பர் ஃப்ரை மாதிரி. பாருங்கள், தண்ணி இவ்வளோ இருக்குங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த மீடியம் ஹீட்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆயிரும். இதுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பெப்பர் வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.